பெடிப்ளனேஷன் சுழற்சி டேஷுடன் தொடர்புடையது. அதாவது த சைக்கிள் ஆஃப் பெடிப்ளனேஷன் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்சி கிங். இப்போ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எல்சி கிங் தான் பெடிப்ளனேஷன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் பெடிப்ளனேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு லேண்ட் ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்ட் ஃபார்ம் கடைசி ஸ்டேஜில், அதாவது மலைகளாக இருந்து அது அரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா சமவெளியாக மாறும்ல. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லேண்ட் ஃபார்ம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட் ஃபார்ம் சைக்கிளுக்கு அவங்கவுங்க ஒரு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது மலையாக இருக்கா, இதோட கடைசி ஸ்டேஜில் இது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சமவெளியாக மாறுது. அந்த சமவெளிக்கு பேர் தான் இந்த இவங்க வச்சிருக்கிற இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா. அதாவது எல்சி கிங் என்ன சொல்கிறாருன்னா பெடிப்ளனேஷன் சொல்கிறாரு. அந்த சமவெளியை எல்சி கிங் பெடிப்ளனேஷன் சொல்கிறாரு. சிஹெச் கிரிக்மே இருக்கிறாருல, இவர் என்ன சொல்லுவார்னா பேன்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் WM டேவிஸ் இவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா பெனிப்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஆக மொத்தத்தில் விஷயம் ஒன்று தான், அவங்கவுங்க ஒரு பேரில் சொல்லியிருப்பாங்க. பெங்க் அப்படின்றவர் பெனிப்ளைன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் பீன் அப்படின்னு அவர் ஜெர்மனி அந்த லாங்குவேஜில் வந்து சொல்லியிருப்பார். இதில் WM டேவிஸ் அப்புறம் பெங்க் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இந்த சைக்கிள் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயே இவங்க ரெண்டு பேர்லேருந்து தான் அடிக்கடிக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா WM டேவிஸ் தான் ஜியோமோஃபாலஜி, அதோட புவிப்புறவியல் இருக்குன்னு அதோட தந்தை அப்படின்னு கருதப்படுறாரு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் த சைக்கிள் ஆஃப் பெடிப்ளனேஷன் இஸ் ரிலேட்டட் டு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்சி கிங். ஸோ அவரை பற்றினது தான்.